இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்வேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு அந்த மொபைல் அக்கௌண்ட் ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திகிட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்ட மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில் தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மக சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை. 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு, ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் பரிமலா. நான் ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை பிரிவினெல்லாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே, உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக, நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு அழகான ஒரு மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல. நான் உங்களுடையதை அல்ல. உங்களையே தேடுகிறேன். உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆமென். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் தான் இப்பொழுது நாம் வாசித்த இந்த அழகான மங்கள வார்த்தை. மறுபடியும் சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு இந்த லெட்டர் எழுதுக்கு முன்னாடி 2 முறை ஏற்கனவே போயிருக்கிறார். இப்போ 3வது தர
3வது முறை நான் உங்கள் சபைக்கு வரப்போகிறேன், அதுக்கு முன்னால் இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 2 முறை ஏற்கனவே வந்திருக்கிறேன், இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர நான் ஆயத்தமாயிருக்கிறேன். வருவேன்னு சொல்லலை, வர ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் ஒரு சபை நடுவே வந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆயத்தம் அவசியம். பார்த்தீங்கன்னா பைபிளில் 100க்கு அதிபதினு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல பிரியமான வேலைக்காரன். தன்னுடைய பிள்ளை அல்ல, தன்னுடைய மனைவி அல்ல, தன்னுடைய சித்தப்பா பையன் அல்ல, பெரியப்பா பையன் அல்ல, வேலைக்காரன். ஆனால் அவன் மேலே இவன் பிரியமாக இருந்தான். அந்த எஜமான் இந்த வேலைக்காரன் மேலே பிரியமாக இருக்கிறான். ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு வேலைக்காரங்கன்னா நிறைய பேருக்கு அற்பமாக இருப்பான். அவள் வேலைக்காரி, அவன் என் வீட்டு வேலைக்காரன். ஆனால் அவங்கள நீங்கள் அல்பமாக நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க தியாகத்துக்கு மேலே தான் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கிற. நீ லக்ஸுரி லைஃப் வாழ்கிற அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய தியாகத்துக்கு மேலே தான் அந்த லக்ஸுரி லைஃப்பை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அவங்க அந்த சமையல் கட்டில் போய் நின்று தூங்காமல் கொள்ளாமல் எண்ணெய் இங்கே தெரிக்கும் அங்கே தெரிக்கும் இதெல்லாம் தாண்டி எடுத்து அவர்கள் உங்களை சந்தோஷமாக வைப்பதற்காக தங்களை தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து என் வீட்டு வேலைக்காரி தானே. சிலர் அதையும் தாண்டி சொல்ல, நீ வீட்டு வேலைக்கார நாய் அப்படின்வாங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கூட நிறுத்திங்க. உங்களுடைய பணிகளை அவங்க செய்யணும். அப்படின்னா அவர்கள் சுமை தாங்கிகள். உங்கள் சுமையை தாங்கி உங்களுடைய சுமைகளை இலகுவாக்குறவங்க. அவங்கள போய் யாராவது அற்பமாக பேசலாமாங்க? ஆனால் அது அந்த 100க்கு அதிபதிட்டேன்னு நம்ம கற்றுக்கணும். அவன் பாருங்கள், பெஸ்டானதை தன்னுடைய வேலைக்காரனுக்கு கொடுக்க நினைக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் கிடக்கிறான். சரி, ஓகே, இருந்தது வரைக்கும் இவனை சக்கையாக புழிஞ்சு வாங்கியாச்சு. இதுக்கு மேலே அவன் பிழைக்க மாட்டான்னா நான் தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணக்கூடாது, அவ்வளோதான், போட்டு இவ்வளோதான், இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சுன்னு அவன் விடலை. நன்றி அறிவு உள்ள ஒரு எஜமான் அப்படி தான் இருப்பான். உண்மையான எஜமான் அப்படி தான் இருக்கணும். அவன் அந்த நன்றியில் என்ன பண்ணுறான்னா, அவன் எல்லா மருத்துவ இடத்துல பார்த்துட்டா, எல்லாம் பண்ணிட்டா, எங்கேயும் குணமாகலாம். ஆனால் கடைசி அவனுக்கு தெரிகிறது, இயேசுவை பிடிச்சா வேலை ஆகும். நான் நம்ம பாஷையில் சொல்கிறேன், பைபிளில் இருக்கிறத கூட்டாமல் குறைக்காமல் அவனுக்கு ஒன்று தெரிகிறது, இயேசுநாதர் தான் இதுக்கு ஒரே வழி, இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை. த பெஸ்ட் அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காய் கொடுத்தான். பிள்ளைக்காக இல்லைங்க, வேலைக்காரனுக்கு கொடுத்தான். ஏன்னா அவனுக்கு தெரிகிறது, என் சுமைகளை தாங்கி கொண்டிருக்கிறவன். தயவு செய்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒருவேளை அந்த எண்ணம் உங்கள் வேலைக்காரங்க மேலே இருந்துச்சுன்னா தயவு செய்து அவங்கள நீங்கள் மதிக்கணும். அவங்க உங்களை மதிக்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட நீங்கள் அவங்கள மதிக்கணும். ஏன்னா அவர்கள் தங்களை உருக்கி தியாகம் பண்ணி உங்களுடைய வேலைகளை லகுவாக்கி கொடுக்கிறார்கள். அப்போ பாருங்கள், அவன் கடைசியாக என்ன எடுத்த முடிவு என்ன தெரியுமா? எனக்கு இத்தனை வருஷமும் இவன் சக்கையாக வேலை செய்துட்டான், புளிஞ்சு எடுத்துட்டான் அவனை. ஆனால் இந்த நேரத்தில் அவனுக்கு நான் தான் குளுக்கோஸ் ஏற்றணும். புளிஞ்சது யார், சாப்பிட்டது யார், ஜூஸ் எல்லாம். இப்போ அவங்களுக்கு முடியலை என்னன்னா தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அப்போ தான் நீங்கள் திருப்பி குளுக்கோஸ் ஏற்றணும், செலவு பண்ணணும். அப்போ ஊழியக்காரன் அப்படி தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அநேக விசுவாசிகளுக்காக எவ்வளோ உபவாசம், எவ்வளவு ஜபங்கள், எவ்வளவு கஷ்டங்களில் உதவி செய்கிற காரியங்கள். இப்போ பாருங்கள், அவன் கடைசியாக யோசிக்கிறான், இதுக்கு ஒரே வழி இயேசுநாதர். அப்போ இயேசுநாதர்கிட்ட இவனுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்கள், யாரை பிடிச்சா இயேசுநாதர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி என் வேலைக்காரனை குணமாக்க முடியும். எப்படியாயிலும் தன்னுடைய வேலைக்காரன் குணமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதுதான் உண்மையான எஜமான். எப்படியாயிலும் தன்னுடைய சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். அவன்தான் உங்கள் எஜமான் ஆகிய மேய்ப்பன். அவன் கடைசியாக என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவருக்கு நெருக்கமான சில மூப்பர்களை தேர்வு செய்கிறான். தேர்வு செய்து அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறான், உங்கள் இயேசுநாதர்கிட்ட எனக்காக ஒரு காரியம் ஆகணும். பைபிளில் இருக்கிறத நான் கூட்டாமல் குறைக்காமல் நம்ம பாஷையில் சொல்கிறேன், சரியா? உங்கள் இயேசுநாதரால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும்ப்பா. என்னப்பா ஆகணும்னு கேட்டாங்க. என் வேலைக்காரன் மரண படுக்கையில் இருக்கிறான். உங்கள் இயேசுநாதர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மிரக்கிள் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன். உங்கள் இயேசுநாதர் வந்தால் அவன் பிழைச்சிக்குவான். ஆண்டவரை குறித்து அறியாத அந்நிய மார்க்கத்தில் இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், இயேசுநாதர் வந்தால் என் வேலைக்காரன் பிழைச்சிருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ பாருங்கள், தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் மேலான ஒன்று, தன் வேலைக்காரனுக்காக எஃபர்ட் போடுறான். தன் வேலைக்காரன்
எஃபர்ட் போட்டு அப்போ அவங்க யாரை செலக்ட் பண்ணுறான்னா, இதுக்கு முன்னால் இந்த மூப்பர்கள் இவனிடத்தில் சில உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். அப்போ யோசித்து பாருங்கள், இயேசுவின் காலங்களில் அது நடந்தது. ஒரு அந்நிய மார்க்கத்தில் இருக்கிற ஒருவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆலயம் கட்டுவதற்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த சர்ச்சை நானே கட்டி கொடுத்துட்றேன்ப்பா. ஒரு அந்நிய மார்க்கத்தார் சொல்லுகிறான், நானே கட்டி கொடுத்துட்றேன். அது இந்த எஜமானுடைய அப்படின்னாச்சுன்னா இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய ஒரு கிரெடிட் அங்கே இருக்குது ஆல்ரெடி. ஒரு சபையை அவன் சபைக்கு போகாவிட்டாலும் சபையை மதிக்கிறான். ஏன்னா அங்கே நிறைய பேர் வாழ்கிறார்கள். ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துட்டான். இப்போ ஜீசஸ்கிட்ட இவங்க எல்லாம் அந்த மூப்பர்கள் போகிறாங்க. போய் இவனை பற்றி எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? இப்படி ஒருத்தர் இருக்கிறான், நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான், அவனுக்கு பையனுக்கு உடம்பு முடியலை, நீங்கள் வந்து சுகமாக்குங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக போய் சொல்லாமல் கிரெடிட்ஸை பற்றி ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். சில நேரங்களில் உங்களுடைய கிரெடிட்ஸ் உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் ஸ்பெஷல் இரக்கத்தை கொண்டு வரும். கிரெடிட்ஸ் அப்படின்னா உன்னுடைய அநேக நல்ல விஷயங்கள். அந்த கிரெடிட்ஸ்ன்னு சொல்கிறத விட நல்ல விஷயங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நல்ல விஷயங்களை போய் இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, இவன் நமக்காக ஒரு ஆலயத்தையே கட்டி கொடுத்துருக்கான். ஒரே ஆளாக செலவு பண்ணி ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கான், ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்னா, அவன் ரொம்ப நேசிக்கிறவனுடைய வேலைக்காரன் மரணத்தின் பிடியிலே பள்ளத்தாக்கிலே கிடக்கிறான். நீங்கள் வந்தால் அவன் குணமாவான்னு இவன் நம்புகிறான். இந்த வசனம் சொல்லுகிறதல்லவா, உங்களுடையதை அல்ல என்னுடையதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஊழியக்காரன் சொல்கிறான், நான் உங்களுக்கு செலவு பண்ண வந்திருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்தையும் அபிஷேகத்தையும் உங்களுக்காக செலவழிக்க வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு நல்லது செய்யும். ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் எழும்பி கிளம்பிட்டார். ஓகே போவோம். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விருப்பத்தை எதிர்பார்த்து ஆண்டவர் போகிறார். போகிற வழியில் இவர் வந்துட்டு இருக்காருன்ற செய்தி அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறான். திடீர்னு யோசிக்கிறான், நான் ஒரு பெரிய நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா பெரிய மிலிட்ரியில் பெரிய ஒரு படை தளபதின்னு அர்த்தம். நான் ஒருத்தனை வானா இவன் வர்றான், போனா போகிறான், என்ன வேணாலும் நான் நினச்சா நடக்க எல்லாம் செய்யும். ஆனால் இப்போ வரப்போகிறவர் என்னை போன்ற ஒரு மிலிட்ரி கமாண்டர் அல்ல, நூற்றுக்கு அதிபதி அல்ல. என்னை போல கோடிக்கணக்கானவங்க பேர் அவருக்கு தெரியும். கோடிக்கணக்கான பேரை கையில் வச்சு அப்படியே இயக்குகிற ஆண்டவர், ரிமோட் மாதிரி இயக்குகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை, குப்பை என்று தன்னை தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. வர்ற வழியில் ஒரு வேலைக்காரனை அனுப்பி, ஐயோ இயேசுநாதர் வர்ற அளவுக்கு என் வீடு ஒன்றும் பெரிய இது கிடையாது, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, அவர் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டும், என் வேலைக்கார குணமாவான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே அரண்டு போயிட்டார். நம்ம பாஷையில் சொன்னால் அரண்டு போயிட்டார். ஆண்டவரை குறித்து அறியாத மார்க்கத்தில் இருக்கிற ஒருவன் இவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம். அந்த வார்த்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அவன் சொல்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை குணமாக்கும். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னா என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிறவள்கிட்ட கூட பார்த்ததில்லை சொல்லிட்டு போயிட்டாரு. அவனை திரும்பி போய் பார்த்தா அந்த வேலைக்காரன் குணமானான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கிரெடிட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் டெவலப் பண்ணணும். அது சரியான ஆபத்தான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யும். இது இல்லாமல் இப்படி இந்த கிரெடிட்ஸை வச்சு தப்பிச்சவங்க நிறைய பேர் பைபிளில் இருக்காங்க. கிரெடிட்ஸை வச்சு உயிரை காப்பாற்றிக்கிட்டவரே நிறைய பேர் பைபிளில் இருக்கிறான். ஆமென். அவனுக்குரிய அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அவனுக்குன்னு உள்ள நல்ல குணாதிசயங்கள். எசேக்கியா ராஜான்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு 39 வயசு. அது வரைக்கும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியக்காரனை அனுப்பி, ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, நீ சாவ போகிற, இப்போ உனக்கு வந்திருக்கிற அந்த பிளவு வியாதி சாதா வியாதின்னு நினைக்காத, இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி. இப்படி தான் பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த வியாதியின் நிமித்தம் மரணம் உன்னை தழுவிக்கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். இந்த வியாதி ஒன்றை இந்த உலகத்திலிருந்து இளைப்பாற பண்ணும் அப்படின்றது தான் மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அப்போ சொல்லிவிட்டு அந்த தீர்க்கதரிசி போயிட்டு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஏசாயா வந்து எசேக்கியா ராஜாவிட்ட சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்போ இது சொல்லி முடித்த உடனே இந்த ராஜா என்ன பண்ணான்னா,
சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தாவேன்னு அழ ஆரம்பிச்சான். சொல்லி முடிச்ச உடனே சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் தன்னுடைய கிரெடிட்டபிலிட்டியை எடுத்து வைத்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவன் ஆண்டவரிடத்தில் இந்த மரணக்கட்டிலிருந்து தப்பிக்கிறதற்கு என்கிட்ட நல்ல பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறதுக்கு. சரி, என்ன சொன்னால் இந்த 39 வயசு மரணக்கட்டை தள்ளி போட முடியும், அதுக்கு என்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்குதுன்னு அவன் யோசிக்கிறான் ஒரு செகண்டில். அதான் சொன்ன கிரெடிட்டபிலிட்டி, நல்ல விஷயங்கள். நம்ம அதை சில நேரங்களில் நம்ம பேரில் இருக்கிற மரணக்கட்டை அது தள்ளி போடும், சில நேரங்களில் நமக்கு தகுதி இல்லைன்னாலும் அதெல்லாம் வாங்கி தரோம். உடனே சோர் பக்கமாக திரும்பிட்டு அழுதுட்டு ஆண்டவர் நோக்கி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உத்தமமும் மனநேர்மையுமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தரலும். அவ்வளோதான். என் மரணக்கட்டை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லலை, அவனுடைய கிரெடிட்டபிலிட்டியை எடுத்து வைக்கிறான். இந்த 100க்கு அதிபதியுடைய கிரெடிட்டபிலிட்டியை அந்த மூப்பர்கள் இயேசுவிடத்தில் வைத்தார்கள். அவனுடைய வேலைக்காரன் பிழைத்து கொண்டான். இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய சைடில் இருக்கிற நல்ல விஷயத்தை ஆண்டவரிடத்தில் அவன் ஞாபகப்படுத்துகிறான். ஆண்டவரே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே, இதை பேஸ் பண்ணி உங்கள் தீர்ப்பை கொண்டம் மாற்றி போடக்கூடாதா, அதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அவன் மாற்றி எழுதுறதுக்கு ஒரு நல்ல குணாதிசயத்தை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைக்கிறான். என்ன எடுத்து வைக்கிறான்? ஆண்டவரே, உங்கள் முன்னால் நான் உண்மையாக நடந்தேன் ஆண்டவரே. அப்படின்னா என்னென்னா, என்கிட்ட கொடுத்த இந்த அரச பதவியை நான் மிஸ்யூஸ் பண்ணலை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களையும் வேலைகளையும் அரசாங்க உத்தியோகத்தையும் அபிஷேகத்தையும் திறமைகளையும் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. மிஸ்யூஸ். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட மரணக்கட்டுகள் வரும் பொழுது நீங்கள் பரிதபிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க. நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லி நான் கிளைம் பண்ணுறது, என்ன சொல்லி தப்பிக்கிறது. தப்பிக்க சில நேரங்கள் உங்களிடத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லை, நல்ல குணாதிசயங்கள் இல்லை, கிரெடிட்டபிலிட்டி இல்லை. அவர்கிட்ட ஒரு கிரெடிட் இருந்துச்சு, ஆண்டவர் கொடுத்த பதவியை அவன் மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்ல உண்மையாக உத்தமமாக பெர்ஃபெக்டாக செய்தான். சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி செய்தான்? பெர்ஃபெக்டாக செய்தானா? ஹல்லேலூயா. அப்போ அந்த பெர்ஃபெக்டாக செய்ததுனால ஆண்டவர் இப்போ ரீதிங்க் பண்ணுறார். ஆண்டவர் எடுத்த தீர்ப்பை இப்போ மாற்றி எழுதுறதுக்கு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், இவன் உண்மையாக இருக்கானே, உத்தமமாக இருக்கானே, நான் கொடுத்த அந்த அரச பதவி அவன் எந்த இடத்துலும் அதிகார துஷ்பிரயோகம், சொல்லுங்கள், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலை, அவன் சரியாக பயன்படுத்தினான். அப்போ இவனுக்கு கொஞ்ச நாள் நம்ம எக்ஸ்டென்ஷன் லைஃப் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் அவனுடைய அந்த வருஷங்கள் 15 வருஷ ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இங்கே பாருங்கள், எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு அந்த கதரில் பார்த்து ஆண்டவர் திருப்பி அதே தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார். அவன் பாதி முற்றம் தாண்டக்குள்ள டப்பு டப்பு டப்புன்னு நடந்துருச்சு. அவன் சொல்லிட்டு அந்த அரண்மனை வாசலை தாண்டலை. அந்த பாதி முற்றம் அப்படின்னா அந்த அரண்மனையினுடைய அந்த முற்றத்தில் பாதி தான் கடந்திருக்கிறான், இன்னும் அந்த அந்த பார்டர் அவுட்டே தாண்டலை. அதுக்குள்ளால அவனுடைய நல்ல காரியத்தை நினைவு கூர்ந்து எபவுட் 10 ஏசாயான்னு சொல்கிறார். திரும்ப மறுபடியும் திரும்ப என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை பார்த்து நீ போய் இப்போ உன்னுடைய தீர்க்க தரிசனத்தை மாற்றி சொல்லு. எந்த தீர்க்கதரிசி சொன்னானோ அதே தீர்க்கதரிசி இப்போ போகிற ஆண்டவர் சொன்ன அவன் கேட்டு தான் ஆகணும். போயிட்டு எசேக்கியாவே, உங்களுக்கு 15 வருஷம் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறார், உடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுகிறேன். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, அரசாட்சிக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், இத்தனை வருஷமும் உன் அரசாட்சிக்கு உன் லைஃப்பில் உனக்கு அடிக்கடி குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தேன். சொல்லுங்கள், குடைச்சல். நான் பைபிளில் இருக்கிறத கூட்டாமல் குறைக்காமல் நம்ம பாஷையில் சொன்னால் நீங்கள் என்ஜாய் பண்ணி அழகாக கேட்பீங்க, அது அப்படியே இருதயத்தில் போய் லாக் ஆகிடும். அதுக்காக தான் நான் இப்படியே சொல்கிறேன். இன்னைக்கு சொல்கிறாரு, உனக்கு குடைச்சல் கொடுத்தவனை என்னை தேடியும் காண மாட்டான். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் லைஃப்பில் என்ன சொல்கிறாரு, உனக்கு வேதனை கொடுத்த அசீரியன் இனி உன் லைஃப்பில் எழும்புவதில்லை. அவனுக்கு அப்பப்போ டார்கெட், அப்பப்போ அவனுடைய சமாதானத்தை கெடுக்கிறவன், அவனுடைய நிம்மதியை கெடுக்கிறவன், அவனுக்கு முன்னால் வந்து நின்று யுத்தம் பண்ணுகிறவன் அசீரியா ராஜான்னு ஒருத்தன்.
அவனாலேயே இவன் நிம்மதியை அரசாட்சி பண்ண முடியலை. இன்னைக்கு யாரால உன்னால நிம்மதியாக வாழ முடியலை? எவன் நிமித்தம் உன்னால நிம்மதியாக வாழ முடியலையோ, இன்னைக்கு சொல்றாரு, அந்த அசீரியனை இனி உன் வாழ்க்கையில் நீ பார்க்க மாட்டான். எழும்புவதே உன் காலங்களில்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தையெல்லாம் அழகாக பார்க்கணும். உன் காலத்தை அவன் எழும்ப மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் காலத்துக்கு பிறகு மறுபடியும் அவன் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்தா அதே போல் அவன் 15 வருஷம் எசேக்கியாவுடைய ஆயுஷ் நாட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. அவனுக்கு பிறகு அவன் பிள்ளையுடைய ஆட்சி காலத்தில் திருப்பி எழும்பிட்டான் அசீரியா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்கள், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட அப்படியே நிற்கும். ஹல்லேலூயா. உன் காலத்தில் அவனை எழும்ப விட மாட்டான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி இருக்கிற மீதமுள்ள 15 வருஷமும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப அசீரியருடைய தொல்லைகளை எல்லாம் அனுபவித்து ஒரு வழியாகி வந்திருக்கிற உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு சமாதானமான வாழ்க்கை, இனி யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உனக்கு விரோதமாய் எழும்பி உன் நிம்மதியை கெடுத்த, உன் பிள்ளைகளை அழிக்க நினைத்த எல்லா அசீரியருடைய அரசாட்சி, அந்த அசீரியருடைய செய்கைகளை ஆண்டவர் அழித்து போட்டு உன் கிட்ட இனி அவன் தலை தூக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல லைஃப்பில், அதுவரைக்கும் அவனுக்கு இல்லாத ஒரு பெரிய பொக்கிஷமாகிய பிள்ளை செல்வத்தையும் இந்த எக்ஸ்டெண்டட் லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்து, இவனுக்கு பிறகு ஒரு சந்ததி இந்த அரசாட்சியை கொண்டு போனேன்னு நினச்சி அவனுக்கு எக்ஸ்டெண்டட் லைஃப்பில் 3 வருஷம் கழித்து ஒரு குழந்தையை கொடுத்தாரு. 15 வருஷம் கழித்து அவன் மரிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 15 வருஷம் கழித்து அவன் மரிக்கும் பொழுது அவன் பிள்ளையாகிய மனாசே அரசாட்சிக்கு வருகிறான். வயது 12. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லும்? இப்போ பாருங்கள், இப்போ அவனுக்கு எக்ஸ்டெண்டட் லைஃப்பில் அழகாக நிம்மதியாக அந்த அசீரியன் எழும்பலை, நிம்மதியான வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கும் எந்த பொக்கிஷம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை இந்த எக்ஸ்டெண்டட் இனி இப்போ இந்த போகிற வருஷங்களில், அவனுக்கு அன்றைக்கி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் அவனுக்கு குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு ஆயுஷை கொடுத்துட்டு சொல்கிறாரு, உன்னுடைய விரோதி இனி வருவதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்கள் சரசில் வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பிள்ளைகளுக்கு ஊழியக்காரன் மூலமாக நீர் கொடுத்த எல்லா பொக்கிஷங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த எல்லா பொக்கிஷங்களையும் இவர்கள் சிரசிலே வைத்து ஆசீர்வதிக்கிறேன். நீடிய ஆயுஷ் என்கிற பொக்கிஷத்தை கொடுக்கிறேன். ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்தகார பொக்கிஷங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பூரண ரட்சிப்பின் பொக்கிஷத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். பூரண ஞானத்தின் பொக்கிஷத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். பூரண வரங்களின் அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். பூரண அறிவின் பொக்கிஷத்தை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் மறக்க முடியாத பிள்ளை செல்வங்களின் பொக்கிஷங்கள் இவர்கள் கற்பத்திலே ஆண்டவர் வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வேலை வாசல் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட முன்னேற்றத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட ஆவிக்குரிய வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், அதை ஒருவரும் மூட முடியாது என்று சொன்னீரேன். பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னேன். நிலை நிற்கிற அபிஷேகத்தை இவர்கள் சிரசில் வைக்கிறேன். நிலை நிற்கிற பொக்கிஷங்களை வைக்கிறேன். நிலை நிற்கிற செல்வங்களை இவர்களுக்கு வைத்து நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் தான் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing,
drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.